இதுல அந்த உள்ளுக்கு இருக்கிற கடவுள் எங்கே இருக்கிறார்? இன்னொரு கேள்வி. உள்ளுக்கு இருக்கிற கடவுள் எங்கே இருக்கிறார்? புருவ மத்தியில் இருக்கின்றாரா, தலையிலே இருக்கின்றாரா, இதயத்திலே இருக்கின்றாரா? இதயம் என்றால் எங்களுடைய அனட்டமிக்கல் ஹார்ட், இந்த நடுப்பகுதியிலே கொஞ்சம் இடது பக்கமாக சரிந்து துடித்து கொண்டு ஒவ்வொரு நேரம் துடித்து கொண்டு அந்த இதயத்தில் இருக்கிறதா? வேலண்டைன் ஹார்ட் இருக்கு இல்லையா, நாங்கள் பிப்ரவரி மாதம் 14 வேலண்டைன் டே கொண்டாடுவோம், அந்த காதல் அந்த ஹார்ட் அதுதானா? இந்த ஹார்ட் என்பது என்ன என்று பார்க்க வேண்டும். இந்த இதயம் என்பது என்ன என்றால் இது அனட்டமிக்கல் ஹார்ட் அல்ல, மருத்துவன் நான் சொல்லுகின்றேன். இது எங்களுடைய துடித்துக் கொண்டுகின்ற மாரடைப்பு வருகின்ற இதயம் அல்ல, அந்த இதயம் அல்ல. இது இந்த இதயம் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் டிசெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. இதை நாங்கள் டிசெக்ட் பண்ணி அல்லது எக்ஸ்ரே எடுத்து அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்க முடியாது. இப்ப இந்த ஹார்ட் அல்லது இந்த இதய தாமரையத்தான் சொல்லுகின்றார். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவர்களோட ஜீசஸ் கிரைஸ்ட பார்த்தீங்கன்னா இந்த இதயத்திலேயே உள்ள படமுள்ள ஜீசஸ் இருக்கிறார். அதிலே அந்த இதய தாமரை இருக்கிற அந்த ஜீசஸ் இருக்கிறார். அதே மாதிரியாக எங்களுடைய அனுமாருடைய இதை பார்த்தீங்கன்னா அந்த மார்பை கிழித்து அந்த இதயத்திலே ராமரும் சீதையும் இருப்பதை காட்டுகின்ற படங்கள் கூட இருக்கின்றன. இந்த இதயம் எல்லா இடமும் சொல்லி இருக்கிறார்கள். இது என்ன, இந்த இதய தாமரை என்றது என்ன என்று சொல்லி பார்க்க வேண்டும். அப்ப இதய தாமரைக்கு சொல்லுவார்கள், அதை சொல்லுவார்கள் தஹர புண்டரீகம். புண்டரீகம் என்றால் தாமரை, தஹர என்றால் சிறிய தாமரை என்று சொல்லுவார்கள். இது எங்கே இருக்கிறது என்றால் எங்களுடைய ஆத்மாவுக்குள்ளே இருக்கின்றது. இந்த உடலில் இருக்கிற ஆத்மா இருக்கின்றது, எங்களுடைய சோல் இருக்கின்றது. இந்த ஆத்மாவுக்குள்ளே எங்களுடைய இதய தாமரை இருக்கின்றது. அது மொட்டு போல வலது பக்கமாக கவிழ்ந்தபடி இருக்கின்றது. இந்த இதய தாமரை எங்களுடைய ஆத்மீக பயிற்சியினாலே, சாதனையினாலே, சரியை, கிரியை, யோகம், ஞானம் போன்ற ஆத்மீக பயிற்சியிலே ஈடுபட்டு அதில் செய்து கொண்டு வர, பிறவிதோறும் செய்து கொண்டு வர இந்த தாமரையின் நிமிர்ந்து இந்த மொட்டு மலரும். அதுதான் இதய தாமரை. இந்த இதய தாமரைக்குள்ளே ஒரு சிறிய வெளி இருக்கின்றது, அதுதான் சிற்றம்பலம். தஹர ஆகாசம் என்று உபனிஷதங்கள் சொல்லுகின்றன. தஹர என்றால் சிறிய, ஆகாஷ் என்றால் அம்பலம் அல்லது வெளி. இதைத்தான் சிறிய அம்பலம், சிற்றம்பலம், சிறிய அம்பரம், சித்தம்பரம். இது அறிவுமயமான வெளி. வெளியில இருக்கின்ற ஸ்பேஸை பார்த்தோம் என்றால் பஞ்சபூதங்களால் ஆனது, அது ஜடப்பொருள், அதற்கு அறிவு கிடையாது. ஜடப்பொருளுக்கு அறிவு கிடையாது தானே. இது சித்து பொருள், ஏனென்றால் ஆத்மாவுக்குள்ளே இருக்கின்ற வழி இது. அதனால இதுக்கு பேர் சித்தம்பரம். இதுதான் சிதம்பரம். இங்கே இறைவன் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். இறைவனின் நடனங்கள் பலவிதம். இதிலே அதே மாதிரியாக காஸ்மிக் ஸ்பேஸ், அண்ட சராசரவெங்கு நிறைந்த இறைவனும் கூட நடனம் ஆடுகின்றார். அந்த நடனம் ஊன நடனம். அது பஞ்ச கிருத்தியங்களுக்காக, இந்த உலகத்தை படைத்தல், ஒரு குறித்த காலம் வரை நிலைநிறுத்தி காத்தல், அந்த நிலைநிறுத்திய உலகத்தை மீண்டும் தன்னிலே ஒடுக்குதல், மறைத்தல், அருள் செய்தல். இந்த 5 பஞ்ச கிருத்தியங்கள் இறைவனுக்கு உண்டு, 5 தொழில்கள். இந்த 5 தொழில்களுக்காக இறைவன் ஆடுகின்ற நடனம் ஊன நடனம். அண்ட சராசரம் எங்கு நிறைந்திருக்கின்ற இறை, இந்த அண்ட சராசரம் எங்கு நிறைந்திருக்கின்ற, எங்கும் கடந்து அதற்கு அப்பால வால் பர்பஸ் அண்ட் பியாண்டா இருக்கிற அந்த இறையைத்தான் திருக்கோயில்களில் நடக்கின்ற வழிபாட்டிலே அந்த சிலையிலே ஆவாகனம் பண்ணுகின்றோம். இன்வோக்கிங் அல்லது இன்வைட்டிங். இந்த இறையை அந்த சிலையிலே அந்த தருணம் இருக்கும்படி வேண்டுகின்றோம். இது கோயில் வழிபாடு, பரார்த்த பூஜை என்று சொல்லுவார்கள். இது உலக நன்மைக்காக செய்யப்படுவது. நாங்கள் வீட்டிலே செய்கின்ற பூஜையிலே, ஒரு விரதமையோ படமோ வச்சு செய்கின்ற பூஜையிலே, எங்கள் ஆத்மாவிலே இந்த உள்ளத்தாமரையிலே இருக்கின்ற இறைவனைத்தான் அந்த முன்னுக்கு இருக்கிற பிரதிமையிலே வரும்படி ஆவாகனம் பண்ணி, இன்வைட்டிங் அல்ல இன்வாக்கிங் த காட், அந்த பூஜையை செய்கின்றோம். பூஜை முடிய திருப்பி ஜதாஸ்தானம் என்று சொல்லி அந்த இடத்துக்கே திருப்பி எடுத்துக்கொள்ளுகின்றோம். இதுதான் இந்த பூஜையினுடைய மரபு. இந்த உள்ளத்துக்கே, உள்ளுக்கு, உள்ளம் என்றால் உள்ளுக்கு இருப்பது உள்ளம், அதிலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற நான் என்கிற சென்ஸ் ஆஃப் செல்ஃப், அதற்கும் உள்ளாக ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கும் உள்ளாக இருக்கின்ற இந்த தாமரை தான் இந்த இதய தாமரை. இந்த இதய தாமரை இஸ் நாட் த அனட்டமிக்கல் ஹார்ட், இந்த மேலடைப்பு வருகிற ஹார்ட் அல்ல. இந்த தாமரை தான் இறைவன் இருக்கின்ற தாமரை. இதுதான் மலர்மிசை ஏகினான் என்று சொல்லி திருவள்ளுவர் கூறுகின்ற இறைவணக்கத்திலே வருகின்ற இறைவன். இதுதான் வெண்தாமரையில் இருக்கின்ற சரஸ்வதி. இதுதான் செந்தாமரையில் இருக்கின்ற
லட்சுமி. இந்த உள்ளத்தாமரையிலே இறைவனை நாங்கள் காண வேண்டும். இது பாவனை அல்ல, நினைக்க வேண்டும். நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், கண்ணை மூடிக்கொண்டு உள்ளத்திலே தாமரை இருக்கின்றது, அங்கே இறைவன் இருக்கின்றார் என்ற பாவனை அல்ல. இது தானாக வெளிப்படுகின்ற வெளிப்பாடு. இது அவர் வெளிப்படுத்துவார். இந்த ஞானத்திலே உச்ச நிலையிலே இறையினுடைய வெளிப்பாடாக வருவது. நாங்கள் செய்ய வேண்டியது இந்த ஆவாகனம் செய்து இந்த வழிபாட்டை தொடர்ந்து, இந்த வழிபாட்டு முறைகளிலே நாங்கள் தொடர்ந்து செய்வது, நாங்கள் செய்வது வெளிப்பாடு இறைவனுடைய கையிலே இருக்கின்றது. நன்றி டாக்டர். இங்கே அந்த ஒரு இதை நேயர் ஒருவர் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். கேதார கௌரி விரதம் நவராத்திரி பூர்த்தியோடு ஆரம்பமாக. சரி, அது சரி. நாங்கள் அதை தவறு விட்டு விட்டோம் என்று நினைக்கிறேன். நேற்றே ஆரம்பமாகிவிட்டது. இன்றைக்கு தொடர்ந்து அது 21 நாட்கள் 21 நாட்கள் காப்பு கட்டி தீபாவளி முடியுடன் அதோடு வருகின்றது. இங்கே இன்னொரு நேர் வந்திருக்கிறார், அவரை கேள்வி. வணக்கம். வணக்கம் அதிபர் அவர்களே. வணக்கம் டாக்டர் லம்போதரன். நான் தேவராஜா. என்னண்டா, இந்த உயிர் நாடி எங்க இருக்கிறது? அதாவது ஸ்ட்ரக்சரத்தபடி நீங்க ஒரு மருத்துவ கலாநிதி, உங்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி இது உடலிலே எல்லா பாகத்திலும் தான் உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா இதுதான் துடிக்கிறது. இது எங்க, இது இம்பாக்ட் ஆஃப் லைஃப், அந்த உயிர் நாடி எங்க இருக்கிறது சொல்ல முடியுமா? நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நல்ல ஒரு கேள்வி. நல்ல கேள்வி. இந்த உயிர் எங்கே இருக்கின்றது? சில பேர் சொல்ல, இதே கலப்பை உயிரை சொல்லுவார்கள். சிவஞான போதத்தினுடைய 2வது சூத்திரத்திலே இந்த கேள்வி வருகின்றது. அப்ப இது அல்ல அது அல்ல என்று வரும். பிறகு அடுத்ததாக இந்த மனம்தான் உயிரா, புத்தி தான் உயிரா, சித்தம் தான் உயிரா என்றைக்குள்ள அதுவும் இல்லை, அந்த கரணம் அவற்றுள் ஒன்றன்று. இது 3வது சூத்திரமும் சொல்லி போட்டது. சிவஞான போதம் 2வது சூத்திரமும் 3வது சூத்திரமும் இந்த உயிர், இந்த உடம்பில்லை, இது இல்லை என்றெல்லாம் சொல்லுகின்றது. எனக்கே இந்த சந்தேகம் இருந்தது. என்னுடைய குருநாதர் ஒரு முறை கேட்டேன். 2வது வந்திருந்த பொழுது, நாங்கள் எல்லாம் உயிர் போய்விட்டது என்றால் மூச்சு நின்று விட்டது என்று சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு சர்டிஃபைங் டெத் இருக்குத்தானே, பேஷண்ட்ஸை பார்க்க போகும்பொழுது இவர் இறந்து விட்டார் என்று உறுதிப்படுத்த வேண்டும். அதுக்கு ஒரு ஒரு முயற்சி இருக்கின்றது. சும்மா அவை அவருக்கு மூச்சு நின்றுட்டு அவர் சொல்லலாம். ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட்ல இருந்த ஊர்ல எல்லாம் பாம்பு கடி வரும், அதுல ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ் வரும். சில நோய்கள், நரம்பு தொகுதியை தாக்கின்ற நோய்களுக்கு கூட கிளைன் பாரே சிண்ட்ரோம் என்று இருக்கின்றது, ரெஸ்பிரேட்டரி பேரலைசிஸ் வரும். அப்ப அது எல்லாம் அடக்கத்தில் இருக்கின்ற பொழுது நாங்கள் போய் உயிர் போய்விட்டது என்று சொல்லப்படாது. மூச்சடங்கி இருக்கும். அப்ப மூச்சு போவது அல்ல. அடுத்தது இதய துடிப்பு. இதய துடிப்பை பார்த்து தொடர்ந்து இதய துடிப்பு இல்லாமல் இருந்தால், இதயத்திற்கு உண்டாவிட்டால் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் அது கூட சில வேளைகளிலே மஃபில்டாக இருக்கும், மேலும் சாஃப்டாக இருக்கும், கேட்பதற்கு கடினமாக இருக்கும். அல்லது வேலை பிரடிகார்டியான்னு சொல்றாங்க. ஒரு இதயம் ஒரு நிமிஷத்துக்கு 5 தரம் 10 தரம் துடித்துக் கொண்டிருக்கிற நிலை கூட வரலாம் ஒரு வியாதி நிலையிலே. அல்லது ஹைப்போதேமியான்னு சொல்லுவார்கள், ஐஸுக்குள்ளே குளிருக்குள்ளே சாப்பிட்ட நிலை. அப்ப எல்லாம் சொல்ல முடியாதுதானே. அப்ப பிரெயின் டெத் இன்றைக்கு விஞ்ஞான மருத்துவம் சொல்லுகின்றது, இந்த பிரெயின் மூளையினுடைய இறப்பை உறுதி செய்தால் அது இறந்து விட்டது என்று. அப்ப இந்த பிரெயின் டெத்துக்கு உறுதிப்படுத்துவதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று பீப்புளர் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்லுவார்கள். இறப்பை உறுதிப்படுத்தும் பொழுது அந்த இறந்தவருடைய கண்ணை திறந்து லைட் அடித்து பார்ப்பது, இந்த கண்மணி சுருங்குதா விரியுதா, அது டைலேட்டட், ஃபிக்ஸ்ட் அண்ட் டைலேட்டட் என்றால் அது ஒரு பிரெயின் டெத்துக்கு ஒரு அறிகுறி. ஆனால் இது மட்டும் போதாது உறுதிப்படுத்துவதற்கு. இன்றைக்கு டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி வல முக்கியமாக இருக்கின்ற காலத்திலே இந்த தெரியும், இறந்தவருடைய அங்கங்களை அவர்கள் தானம் செய்வதாக முதலே அறிவித்திருந்தால் மற்றவர்களுக்கு எடுத்து பொருத்துகின்ற முறை இருக்கிறது. அப்ப அவர்களுடைய இறப்பை உறுதிப்படுத்த வேண்டும் அந்த அங்கங்களை எடுப்பதற்கு முன்னர். அப்ப அதுக்கு அந்த பிரெயின் டெத்தை உறுதிப்படுத்துவது, அப்ப டிரான்ஸ்பிளான்டேஷன் டீம் ஒன்று இருக்கின்றது. இதற்கென்று இந்த பிரெயின் டெத்தை உறுதிப்படுத்துவதற்கென்றே ஒரு டீம். அதுக்கு மிக நுணுக்கமான பரிசோதனைகள், கலோரிக் டெஸ்ட் என்று சொல்லுவார்கள். காதுக்குள்ளே சுடு தண்ணி விட்டு பார்ப்பது, பச்சை தண்ணி விட்டு பார்ப்பது, அந்த நேரத்திலே பீப்புளர் ரிஃப்ளெக்ஸ் பார்ப்பது, இப்படி நிறைய டெஸ்ட்கள் இருக்கின்றன. பிரெயினுடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் டைட் என்று கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான், உறுதிப்படுத்தப்பட்ட பிறகுதான் இவர் இறந்திருக்கிறார் என்று உறுதி செய்து அவருடைய உடலிலிருந்து அங்கங்களை எடுக்க முடியும். இது இன்றைக்கு மருத்துவ விஞ்ஞானத்துடைய உண்மை. இதே விதமாக சென்ற ஆண்டு 6 சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், எங்களுடைய டொரண்டோவில் இருக்கின்ற 6 சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தை இறந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த பிள்ளை இனி தப்ப முடியாது, லைஃப் சப்போர்ட்டில் தான் இருக்குது. அதாவது அந்த பிள்ளையினுடைய மூச்சுக்கும் அந்த உயிர் நாடிகளுக்குமாக எல்லாம் யந்திரங்கள் போட்டு பொருந்தி அந்த உடம்பு இருக்கின்றது. அப்போ மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள், இந்த பிள்ளைக்கு பிரெயின் டெத் வந்துவிட்டது. அதாவது மூளை
இறந்து விட்டது, செயலிழந்து விட்டது. ஆனா இருதயம் துடித்துக் கொண்டிருக்கும் சில அந்த மூலம் இழந்த பிறகு. அப்ப அது வந்து இந்த ரெஸ்பிரேட்டர் மிஷின் அல்லது அந்த மூச்சு இதுல இருந்து எடுத்து விட்டால் கொஞ்ச நேரத்திலே அந்த இருதய துடிப்பும் அடங்கி மூச்சும் அடங்கிவிடும். அப்போ அவர்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு கதைத்தார்கள், இப்படி பிள்ளை இறந்து விட்டது, பிரெயின் டெத்திலிருந்து திருப்பி ரீஜெனரேட் பண்ணி வர முடியாது, பிள்ளை இறந்து விட்டது. ஆனபடினால் இந்த பிள்ளைக்கு ஹெலி என்று பெயர், ஃபர்ஸ்ட் நேம். அப்போ அவர்கள் இறந்து விட்டபடினாலே அவர்கள் கூப்பிட்டு பெற்றோருக்கு சொல்லி இதை விவரத்தை சொல்லுகிறார்கள். அப்போ பெற்றோர் சொன்னார்கள், ஓகே பிள்ளை இறந்து விட்டது, நீ லைஃப் சப்போர்ட் எடுக்க வேண்டும் என்றால் பிள்ளையுடைய அங்கங்களை தானம் செய்ய முன்வருகின்றார்கள். அப்போ இந்த பிள்ளையினுடைய இருதயத்தை பொருத்துவதற்காக யோசிக்கின்றார்கள். அப்ப இருதயத்தை பொறுப்பதற்கு ஏற்கனவே இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு இந்த இருதய மாற்று சிகிச்சைக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற பிள்ளைகளுடைய லிஸ்ட்ல எடுத்து அதை மேட்சிங் செய்வார்கள். இந்த பிள்ளையினுடைய அங்கங்கள் இளையங்கள் இந்த பிள்ளைக்கு பொருந்துமா, குருதி மாற்று மாதிரி அது பொருந்தவென்ற ஒரு குழந்தையை தெரிந்தெடுத்து உடனடியாக அந்த குழந்தையையும் கொண்டு வந்து விட்டார்கள். அப்ப அன்றைக்கு காலையிலே இந்த லைஃப் சப்போர்ட்டை எடுத்து விடுகிறார்கள் இந்த குழந்தைக்கு, ஹெலிக்கு. இந்த நேரம் மாலையிலே இந்த மற்ற குழந்தைக்குரிய இதய மாற்று சத்திரத்தை செய்த நிபுணர்கள் எல்லாரும் ஆயத்தமாக வந்துவிட்டார்கள், சத்திரசிகிச்சை நிபுணர்கள் எல்லாரும். அப்ப காலையில இந்த லைஃப் சப்போர்ட் எடுக்கின்ற பொழுது அவருடைய நோக்கம் லைஃப் சப்போர்ட் எடுத்த பின்னால் ஒரு சில வினாடிகளில் அல்லது நிமிடங்களில் இருதய துடிப்பு நிற்க இந்த குழந்தை இறந்துவிடும் என்ன அந்த பிரெயின் டெத் ஏற்கனவே நடந்து விட்டது, அந்த சகல இயக்கங்களும் அடக்கத்துக்கு வந்துவிடும் என்றும் அதுக்கு பிறகு இந்த இதயத்தை ஹார்வெஸ்டிங் தி ஆர்கன்ஸ் என்ற இதயத்தை எடுத்து அடுத்த பிள்ளைக்கு பொருத்தலாம். ஆனால் மாலையாகிவிட்டது, இந்த லைஃப் சப்போர்ட் எடுத்தாகிவிட்டது. உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரெயின் டெத் என்று சர்டிஃபை பண்ண அந்த பிள்ளையினுடைய இருதய துடிப்பு தொடர்ந்து போகின்றது, மூச்சும் தொடர்ந்து போகின்றது. ஆனால் பிரெயின் டெத் என்று சொன்னார்கள். மாலை நேரம் வானொலிகள் முழுக்க இந்த செய்தியை வெளியிட தொடங்கிவிட்டன. பெற்றோர்களை கூட பேட்டி காடுகின்ற பெற்றோர்கள் சொல்கிறார்கள், இது பிரெயின் டெத் நடந்து விட்டது, வெஜிடேட்டிவ் ஸ்டேட், இந்த குழந்தை உயிர் வாழ முடியாது, இது இப்படியே படுக்கையிலேயே இருந்துதான் வீணாக இறக்க வேண்டும். ஆனபடினால அவர்கள் அங்கத்தை எடுத்து பொருத்தலாம் என்று கூட பெற்றோர்கள் சொல்லுகின்றார்கள். இது பெரிய டிஸ்கஷனாக போயினது. கிட்டத்தட்ட மாலையிலே நடைபெற இருந்த சத்திர சிகிச்சை நடைபெறவில்லை. ஒரு மாத காலத்துக்கு பிறகு இந்த பிரெயின் டெத் என்று அறிவிக்கப்பட்ட அதே குழந்தை வைத்தியசாலையை விட்டு பெற்றோர்களுடன் சுகமாக வெளியேறியது. இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கு. சென்ற வருடம் நடந்தது. அது மே மாதம் நினைக்கின்றேன், மே மாதமோ மார்ச் மாதம் நடந்தது. அப்ப இந்த டெத் என்றால் என்ன என்ற கேள்வி வைத்தியத்தையும் விட அப்பாற்பட்டுத்தான் இருக்கின்றது. மூச்சு விட முன்னிட்டா சான்று சொல்லுகின்றோம், பெரும்பாலும் உண்மைதான், ஆனா அதை மட்டும் வைத்து சொல்ல முடியாது. இதுவே நின்று விட்டால் சான்று சொல்லுகின்றோம், பெரும்பாலும் உண்மை, ஆனா அதை மட்டும் வைத்து சொல்ல முடியாது. பிரெயின் டெத் என்றால் சான்று சொல்லுகின்றோம், பெரும்பாலும் உண்மை, அதை வைத்து மட்டும் கூட சொல்ல முடியாது. இதற்கும் அப்பாலையும் கூட ஒன்று இருக்கின்றது. இதுதான் இந்த இது. இப்போ உயிர் எங்கே இருக்கின்றது இந்த கேள்வியை நான் என்னுடைய இதற்கு முன்னர் இந்த சம்பவத்துக்கு முன்னதாக என்னுடைய குருவை கேட்டேன். இந்த பிரெயின் டெத் என்று சொல்லுகின்றோமே, அவர் மருத்துவர் தான், மருத்துவ பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, சிதம்பரத்திலிருந்து வந்தவர். அவரை கேட்டேன், இது பிரெயின் டெத்தா, அது பிரெயின்ல தான் இருக்குதான். அவர் சொன்னார், மண்டு மண்டு அப்படிதான் சொன்னார். இது விடிய விடிய ராமன் கதை விடிஞ்ச பிறகு ராமர் சீதைக்கு என்ன முறைய வேண்ட மாதிரி, இது மூளை வெறும் சடப்பொருள் ஐயா, மூளை ஒரு அமைப்பு, ஒரு சடப்பொருள், இது உயிர் சித்து பொருள். அப்ப இப்படி மூளைய சொல்லலாம், உயிர் என்று சொல்லி சொல்ல முடியாதே என்று சொல்லி சொன்னேன். அப்ப மூளையும் அல்ல. அப்ப எங்கே உயிர் இருக்குன்றால் இதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டு கூட உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கின்றது, உடம்புக்குள்ளே ஒரு இடத்திலே துளியாக இருக்கின்றதா, அணுவுக்கு அணுவாக இருக்கின்றா, அல்லது உடம்பு முழுக்க இருக்குதா என்று பார்க்கலாம். செல் லைஃப் என்று இருக்கிறது. இறந்த பிறகும் கூட ஒருவருடைய தலைமயிர் உரோமங்கள் வளரும், மீசதாடி வளரும். அதான் பிரேதம் கொண்டே நீங்கள் சோறையில வச்சாலும் கூட இந்த ஃபியூனரல் ஹோம்ஸ் இருக்குன்னு அங்கே அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பிரேதம் எடுத்து வைக்கும் ஷேவ் பண்ணுவார்கள். ஏனென்றால் அது வளர்ந்து கொண்டிருக்கும். நகங்கள் கூட ஒரு வாரம் 2 வாரங்களுக்கு வளரும். அப்ப அங்க செல் டிவிஷன் நடந்து கொண்டுதான் இருக்கிறது, கலப்பிரிவு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பயாலஜிக்கல் லைஃப் ஃபோர்ஸ் இஸ் டிஃபரெண்ட், ஆன்மா என்கின்ற உயிர் டிஃபரெண்ட், அது வேறு இது வேறு. அப்ப உயிர் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால் அதுக்கு நல்ல விளக்கம் சொன்னார்கள். தன் கடல் நீர் உப்பு போல, தன் கடல் நீர் உப்பு போல. அதாவது இதை உதாரணம் சொன்னார்கள், இறைவனை சொன்னோம் தானே, all pervasive and beyond, கடல்